ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்படி இருந்த காசி பானையை வந்துட்டு நான் எப்படி பளிச்சுன்னு ஆக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, லெமனும் சபீனா பவுடரும் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கம்பி வச்சுட்டு பானைக்குள்ளே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, பானைக்கு வெளியில் வந்துட்டு நான் சபீனா பவுடரும் லெமனும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் போர்வெல்லுங்க. ஸோ வந்து கொஞ்சம் சப்பை தண்ணி, அதனால் ஆர்ஓ ஃபிட் பண்ணிட்டோம். தண்ணி வேணும்னா வாட்டர் பாட்டிலில் தான் புடிச்சு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ காசி பானையில் புடிச்சு வச்சுட்டா நம்ம தண்ணி புடிச்சு நின்னுட்டே இருக்க தேவையில்ல. டக்குன்னு தண்ணி தாகம் எடுத்தா குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அத ரெடி பண்ணேன். இந்த பானை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், லெமனுக்கும் சபீனா பவுடருக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் வந்து என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இனி தாகம் எடுத்தால் நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலை பிடிச்சிட்டு நிற்கவே தேவையில்ல, டக்குன்னு செம்பு எடுத்து தண்ணி மோந்து குடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.